நேத்து வந்து மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் எது பார்த்தோம்? ஆசிட். மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட்ஸ் பார்த்தோம். மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் இல்லையா? அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஸோ இதுல ஏற்கனவே உள்ளது படிச்சிட்டீங்களா? கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டா சொல்வீங்களா? அக்வா ரீஜியான்னு ஒண்ணு சொன்னல, அதுல என்னென்ன ஆசிட்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு? அக்வா ரீஜியா அதுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் இன்னொன்னு என்னது, நைட்ரிக் ஆசிடும். சரியா? இது ரெண்டும் தான் மிக்ஸ் ஆயிருக்கு. என்ன ரேஷியோல? 3:1. இந்த ரெண்டு ஆசிடுமே டைலூட்டா கான்சென்ட்ரேட்டடா? கான்சென்ட்ரேட்டட். ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரேட்டட். அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அடர் நைட்ரிக் அமிலம். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறதுல எது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் எதுலாம்? சோடியம், பொட்டாசியம். ஸோ இது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறதுனாலதான் அது வாட்டர்ல வைக்கிறது இல்லை, எதுல வைக்கிறோம்? கரசின்ல வைக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரியாக்ஷன் வாட்டர் கூட நடக்கிற இந்த ரியாக்ஷன்ல ஹீட் எவால்வ் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஸோ அதனால அது என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேயா? வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இதுல வேற என்ன பாயிண்ட் படிச்சோம் அப்படின்னா, இந்த அக்வா ரீஜியா வந்து எந்தெந்த மெட்டல் எல்லாம் வந்து கரைக்கக்கூடியது? என்ன மெட்டல்லாம் இதுல போட்டா கரைஞ்சிடும்? கோல்டு, பிளாட்டினம். இந்த ரெண்டுமே அக்வா ரீஜியால போட்டா வந்து கரையக்கூடியது. ஆசிட் கூட ரியாக்ஷன்ல பார்க்கும்போது ஒரே ஒரு ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தோம். டைலூட் HCl கூட ரியாக்ட் ஆகாதுன்னு ஒரு மெட்டல் சொன்னேன். அது என்ன மெட்டல்? ரியாக்ட்ஸ் வித் ஆசிட்ஸ் பாக்குறப்போ கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஒரு மெட்டல் வந்து டைலூட் HCl நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினை புரியாது அப்படின்னு சொன்னோம். அது என்ன மெட்டல்? காப்பர். ஓகேயா? காப்பர் வந்து டைலூட் HCl கூட ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் வந்து எந்த ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது வராது? நைட்ரிக் ஆசிட். ஓகே. HNO3 கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. மெட்டலும் ஆசிடும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? ஏதாவது ஒரு மெட்டலும் ஒரு ஆசிடும் சேர்ந்தா அதுல என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? சோ ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மெக்னீசியம் எந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது? வாட்டர்ல கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், ஸ்டீம் இதெல்லாம் படிச்சோம்ல, அதுல மெக்னீசியம் வந்து எந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது? கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது. எது கூட தான் ரியாக்ட் ஆகும்? ஹாட் வாட்டர் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகிற மெட்டல் எதெல்லாம்? நீராவி கூட வினை புரியக்கூடிய உலோகங்கள் எதெல்லாம்? அலுமினியம், அயன், ஜிங்க். ஓகே. ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகக்கூடியது. ஒரு மெட்டல் வந்து ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆனிச்சுனாலோ இல்ல கோல்டு வாட்டரோ ஹாட் வாட்டரோ இந்த வாட்டர்ல எது கூட ரியாக்ட் ஆனாலும் அது எதை கொடுக்கும்? மெட்டல் பிளஸ் வாட்டர் என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைடு பிளஸ் என்ன கேஸ்? ஹைட்ரஜன் கேஸ். ஓகேயா? மெட்டல் ஆக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மெட்டல் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆனா என்ன மாறும்? மெட்டல் ஹைட்ராக்சைடா மாறும். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோடியம் ஆக்சைடு பிளஸ் H2O என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துச்சா? அதே மாதிரி பொட்டாசியம் ஆக்சைடு பிளஸ் H2O என்னது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேயா? எந்த மெட்டல்லாம் வந்து வாட்டர் கூட எப்பவுமே ரியாக்ட் ஆகாது? லெட், காப்பர், கோல்டு, சில்வர். இந்த 4 மெட்டலும் எப்பவுமே வாட்டர்ல எந்த ஃபார்மேட்லயுமே என்ன ஆகாது? ரியாக்ட் ஆகாது.
ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் மெட்டல் வித் அதர் மெட்டல்ஸ், அதாவது மெட்டல் வந்து அதர் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் சொல்யூஷன்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ். சோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, மெட்டல் ஏ, ரெண்டு மெட்டல் இதுல இருக்கு இல்லையா, ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒன்னு மெட்டல் ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்னு மெட்டல் பின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. மெட்டல் ஏ பிளஸ் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் பி. சோ இது ரெண்டும் நமக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, சால்ட் சொல்யூஷன் ஆஃப் ஏ பிளஸ் மெட்டல் பி. அதாவது மெட்டல் பி சொல்யூஷனா இருக்கிறது தனியா மாறிடும், சொல்யூஷனா இல்லாம இருந்த மெட்டல் ஏ எதா மாறிடும், சொல்யூஷனா மாறிடும். புரியுதா? இதுதான் இந்த ரியாக்ஷன். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் சொல்யூஷன் ஆஃப் அதர் மெட்டல். அதாவது மெட்டல் ரியாக்ட் ஆகாது, ஆகுமா? இப்போ அயன், இரும்பு எடுத்துக்கோங்க, இரும்பு பக்கத்துல நான் வந்து தங்கத்தை கொண்டு போறேன், ஏதாவது ரியாக்ட் ஆகுமா? ஆகாது. ஆனா அப்ப அதை எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா, ஒரு மெட்டலை சாலிடா எடுத்துக்கணும், இன்னொரு மெட்டலை லிக்யூடா எடுத்துக்கணும், அதான் சொல்யூஷன். ஓகேயா? இப்ப மெட்டல் ஏங்கிறத சாலிடா எடுத்துட்டு இன்னொன்னு சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா, அந்த சொல்யூஷனுக்குள்ள இந்த மெட்டலை உள்ள போட்டோம்னா என்ன ஆகுது, அந்த சொல்யூஷனோட மெயின் கான்செப்டா ஏ வந்துருது, பி வந்து தனியா பிரியுது. அப்ப இதுல இந்த இது என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவோம். ஒண்ணு இன்னொன்னு மாத்துது இல்லையா, அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சோ அடுத்த பாயிண்ட், ரியாக்டிவ் மெட்டல் கேன் டிஸ்பிளேஸ் less reactive metals from their compounds in solution or molten form. வேகமாக வினைபுரியும் உலோகமானது குறைவாக வினைபுரியும் உலோகத்தை இடப்பெயர்ச்சி செய்கிறது. சோ இதுதான் இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுல என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி ரியாக்ஷன்ல எல்லா மெட்டலையுமே சொல்யூஷனா மாத்த முடியாது. அதனால ஒரு சில மெட்டல் மட்டும்தான் ஒரு சில மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும். எல்லா மெட்டலும் எல்லா மெட்டல் கூடயும் என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஓகேயா? இது வந்து லிமிட்டட் தான். இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதுல. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த வேதி வினை இடப்பெயர்ச்சி வேதி வினை என அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ரியாக்டிவிட்டி சீரீஸ். அதாவது ஒரு மெட்டல் வந்து அதோட ரியாக்ஷனை எப்படி நடத்துது, ஒரு எது ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது, எது ஸ்லோவா ரியாக்ட் ஆகுது, அதுக்கான ஒரு சீரீஸ். அது வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி கேட்கற சான்ஸ் இருக்கு. இதுல வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா,
பொட்டாசியம், சோடியம், கால்சியம். இதுல வந்து நான் ஒரு சீரீஸ் மாதிரி எழுதுறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் பொட்டாசியம், அதுக்கப்புறம் சோடியம், கீழே கீழே எழுதிக்கலாம். கால்சியம். ஓகே, அடுத்தது மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், ஓகே, அயன், லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, சில்வர், அப்புறம் கோல்டு. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், இதுல வந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் எதுன்னு கேட்டா மேல இருக்கிற என்னது? பொட்டாசியம், சோடியம். லெஸ் ரியாக்டிவ்னா கீழே கடைசியா இருக்கிறது என்னது? கோல்டு அண்ட் சில்வர். இதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. இது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு கேட்கலாம். சரியா? சோ அதனால இது வந்து இந்த ஆர்டர் கரெக்டா எழுதிக்கோங்க. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் அண்ட் ஜிங்க், அயன், லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு. ஸோ இதான் ரியாக்டிவிட்டி சீரீஸ். உங்களுக்கு ஒருவேளை எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அலுமினியம், ஜிங்க், அயான் இந்த மூணையும் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் போட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எது போடுவீங்க? அலுமினியம் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட், அப்புறம் ஜிங்க், அதுக்கப்புறம் அயன். மேல இருந்து கீழே இந்த ஆர்டர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் தானே ஆகுது. ஓகே, அப்போ இது வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆர்டர் நான் இப்ப எழுதிருக்கிறது மேல. மோஸ்ட் ரியாக்டிவ் வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம். லெஸ் ரியாக்டிவ் வந்து சில்வர் அண்ட் கோல்டு. வினை புரியும் தன்மை, அதிகமாக வினை புரியும் தன்மை கொண்டவை இந்த பேர் எல்லாமே தமிழ்ல உள்ளவங்க அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பேர் எல்லாம் ரீட் பண்ண தெரியல எல்லாருக்கும். ஸோ அதுல முதல்ல உள்ள இருந்து பொட்டாசியம், சோடியம் எல்லாமே தமிழ்ல அப்படியே எழுதிக்கோங்க. மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், ஜிங்க்னா துத்தநாகம், அயன், லெட், காரியம், ஹைட்ரஜன், காப்பர், மெர்குரி அண்ட் சில்வர் அதிகமாக வினை புரியும் உலோகங்கள். சோடியம் அண்ட் பொட்டாசியம். மிக குறைவாக வினை புரியும் உலோகங்கள். சில்வர் மற்றும் தங்கம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து
How do metals and non-metals react? Metals reaction with non-metals. மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் எடுத்துக்கலாம். நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. குளோரின் எடுத்துக்கலாமா? குளோரின் நான் மெட்டல் தானே. அப்ப சோடியமும் குளோரினும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடு. ஓகேயா? சோடியம் குளோரைடு தான் என்னது, நமக்கு சாதாரண உப்பு தானே, நார்மலா உள்ள சால்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், சோடியம் குளோரைடு. அது எப்படி ரியாக்ட் ஆகி இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மெட்டல்ஸ் வித் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ், உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வினை. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, எல்லா மெட்டல் அண்ட் நான் மெட்டலுக்கு வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும். சரியா? அது தெரிஞ்சாதான் இது நம்ம செய்ய முடியும். ஸோ நான் அது தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எழுதுறது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்ப இதுலயே போட்டுக்கலாம். அணு எண்கள். அட்டாமிக் நம்பர்ஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹீலியம். நம்ம எல்லாமே எழுத போறதுல முக்கியமானது மட்டும்தான் எழுத போறோம். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஹீலியம்க்கு 2, லித்தியம் 3, போரான் 4, நைட்ரஜன் 5, கார்பன் 6, சரி நைட்ரஜன் 5 வராது, அது மாதிரிக்கோங்க. புரியல. பெர்லியம். பெர்லியம் வந்து 4. போரான் வந்து 5. ஓகேவா? போரான் வந்து 5 வரும். கார்பன் 6.
நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, புரோமின் 9, ஃப்ளூரின் 9, நியான் 10, சோடியம் 11, மெக்னீசியம் 12, அலுமினியம் 13, பொட்டாசியம் 14, சரி பொட்டாசியம் 14 இல்ல, ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு அதை எழுதிக்கோங்க. பாஸ்பரஸ் எழுதிட்டு அதை எழுதிக்கோங்க. பாஸ்பரஸ் 15, சல்பர் 16, குளோரின் 17, பொட்டாசியம் 19, கால்சியம் 20, 14ம் 18ம் நம்ம தேவையில்ல, அது நம்ம இப்ப எழுத வேணாம், இது மட்டும் படிச்சா போதும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், பொட்டாசியம், கால்சியம். இது வரைக்கும் நோட் பண்ணிருக்கீங்களா? எல்லாருமே எழுதிருக்கீங்களா? ஸோ இது ஏன் நம்ம அட்டாமிக் நம்பரை எழுதுறோம் அப்படின்னா, இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரியாக்ட் ஆகுறத பத்தி தெரியணும்னா அட்டாமிக் நம்பரும் வேலன்சி என்னங்கிறதும் தெரியணும். தெரிஞ்சாதான் இதை நம்ம போட முடியும். ஸோ அதுதான் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஓகே, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7, அதுதான் நம்ம இப்ப எழுதியிருக்கோம். ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர்னு சொல்றது எதை மீன் பண்ணும்னா புரோட்டான் ஆர் எலக்ட்ரானோட எண்ணிக்கை.
ஓகே, புரோட்டான் ஆர் எலக்ட்ரான்ஸ் நம்பர் தான் அதோட அட்டாமிக் நம்பர். அப்ப நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 7. எத்தனை புரோட்டான் இருக்குன்னு கேட்டாலும் எத்தனை தான்? 7 தான். ஓகேயா? ஒரு ஆட்டம் எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா அதோட சென்டர்ல இருக்கிறது நியூக்ளியஸ். அதுல ரெண்டு மாலிகூல்ஸ் இருக்கும். அது என்னெல்லாம்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். பீனா என்னது? புரோட்டான். மொத்தம் ஆட்டமோட 3 பேசிக் பார்ட்டிகல்ஸ் எதெல்லாம்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். சரியா? சோ இந்த 3 தான் ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய பேசிக் பார்ட்டிகல்ஸ். 3 அடிப்படை துகள்கள். அதுல சென்டர்ல இருக்கிறது 2 இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும். புரோட்டானோட சார்ஜ் என்ன? பிளஸ். நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? பிளஸோ மைனஸோ கிடையாது. இது வந்து நியூட்ரல்னு சொல்லுவோம். ஓகேவா? மின்சுமை எதுவும் கிடையாது புரோட்டானுக்கு, நியூட்ரானுக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து எதை சுத்தி வந்துட்டே இருக்கும்? இந்த புரோட்டான, அதாவது நியூக்ளியஸை சுத்தி வரும், அணுக்கருவை சுத்தி வரும். இதுதான் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஓகேயா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வட்ட பாதையில சுற்றி வரும்னு சொல்றோம் இல்லையா? இப்படி ஒரே பாதையில இதே மாதிரி சுத்தி வர்றதா இமேஜின் பண்ணக்கூடாது. எப்படின்னா நடுவுல நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரானும் ஒரு பாத்துல இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத் இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் எது வேணாலும் சுத்தி வரலாம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் இந்த மாதிரி ஒரு பாத்துல வர்றதை என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்பிட்டால்ஸ். ஓகே, ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது இடம் இருக்கு. அந்த ஆர்பிட்டால்ஸை 4 டைப்பா பிரிக்கலாம். ஓகேயா? என்னெல்லாம் அப்படின்னா கே, எல், எம், என் அப்படின்னு 4 டைப்பா பிரிக்கலாம். இதெல்லாம் ஷெல். நான் இப்ப சொல்லியிருக்கிறது வந்து ஷெல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கே ஷெல், எல் ஷெல், எம் அண்ட் என் ஷெல். கேல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னா 8 இருக்கும். எல்லுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எம்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு கேப் இருக்கும். சோ ஒரு சில ஆட்டம்க்கு கே ஷெல்லோடய முடிஞ்சிடும் அந்த ஆர்பிட்டால். சில ஆட்டம்க்கு என்ன செய்யும்? எல்லுக்கு வரும், எம்க்கு வரும், என் வரைக்கும் வரும். அட்டாமிக் நம்பர் கூட கூட ஷெல்லும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? கூடிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நைட்ரஜன் சொல்றோம்ல, நைட்ரஜனுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் நைட்ரஜன் நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2. இந்த இன்டூ மார்க் வந்து 2 எலக்ட்ரான்ஸை மீன் பண்ணும். அதுக்கு அடுத்த ஷெல்ல அப்ப எத்தனை இருக்கும்? மொத்தம் இது 7 தானே. அப்ப 2,5ன்னு போடலாம்ல. அப்ப அதுக்கு அடுத்த ஷெல்ல மொத்தம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். இந்த ஷெல்ல 5 எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இருக்கும்? 2 ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்ததுக்கு போயிடும். ஓகேவா? அப்ப அந்த ஃபில் ஆகக்கூடிய மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து 2, 8, 18, 32 இப்படி தானே வருது. அப்போ இதுல நாம வந்து லூயிஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு லா சொல்லியிருப்பாரு. என்ன லா அப்படின்னா 2, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததுல 18 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகணும்ல. அதுக்கப்புறம் தானே 32 போகணும். அப்படிதானே இங்க நம்ம போட்டிருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஷெல்க்கு போகும். அதுல 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து 9 வந்து போகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெல்ல 8 கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் தான் இங்க 9வது ஷெல்லுக்கு எலக்ட்ரான் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. புரியுதா? அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு புரியுதா? என்னது சொல்லுங்க. 2,8க்கு அப்புறமா 18வது 3வது ஆர்பிட்டால் இருக்குல்ல, 3வது ஆர்பிட்டால் போகும்போது 18 எலக்ட்ரானும் ஃபில் ஆகி தான் அடுத்ததுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்க 8 ஃபில் ஆனாலே அடுத்து எங்க போயிடும்? 4th ஷெல்க்கு போயிடும். மறுபடியும் இங்க 8 ஃபில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இங்க வரும். இங்க 8, இங்க 8 இப்படிதான் ஃபில் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இதை வந்து ஆக்டெட் லா அப்படின்னு சொல்லுவோம். இவர் கண்டுபிடிச்சது பேர் என்ன? ஆக்டெட் லா. இதுக்கு பேரும் எண்ம விதி தான். ஓகே, இதுக்கு பேரு எண்ம விதின்னு சொல்லுவோம். அப்ப 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது எதனால அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக, அதாவது ஒரு நிலைப்பு தன்மைக்காக. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகுறத வச்சுதான் நாம வந்து அந்த வேலன்சிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வேலன்சிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத நான் சொல்றேன். இப்ப இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ இந்த சொன்னல 3 ஷெல் இருக்கு, எலக்ட்ரான் ஷெல் இருக்குன்னு சொன்னல. இந்த எலக்ட்ரான் ஷெல் வந்து இத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன ஃபார்முலா மூலம் நம்ம இதை டிரைவ் பண்றோம்னா 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சொன்னவர் யாருன்னா போர், நீல்ஸ் போர் இவரோட பேரு. இதனால இதுக்கு பேரு போர்ஸ் ஃபார்முலான்னு பேரு.
2n² அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா போர்ஸ் ஃபார்முலா. போர்ஸ் ஃபார்முலா தான் இந்த 2n². ஓகேயா? இந்த 2n² நாம வந்து n சப்ஸ்டியூட் பண்ணி தான் இதை கொண்டு வரோம். இதை எழுதிக்கோங்க. நீல்ஸ் போர்ஸ் ஃபார்முலா 2n². அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து n = 1 அப்படின்னா அது வந்து கேஷல். அந்த 2n² n = 1 போட்டீங்கன்னா 2 × 1² என்ன வரும்? 1. சரி, 2 × 1² வந்து 2. சரியா? அதுக்கப்புறம் n = 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது என்னது? எல் ஷெல். அப்ப இதுல வந்து 2 × 2² போட்டா என்ன வரும்? 2 × 4 8. மல்டிப்ளிகேஷன். ஆமா. அடுத்தது n = 3 போட்டோம்னா என்ன வரும்? எம் ஷெல். எம் ஷெல்ல வந்து 2 × 3². 3² 9. 9 × 2 எவ்வளோ? 18. இதே மாதிரி n = 4. சரியா? n = 4 போட்டா 32 வரும். இதுதான் போர்ஸோட ஃபார்முலா. போர்ஸோட ஃபார்முலாவை வச்சுதான் எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்றோம். எல்லா எலக்ட்ரானும் ஒரே ஆர்பிட்டால்ல சுத்தி வராது, தனித்தனி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 2,8 அந்த லா சொன்னது லூயிஸ். அது நோட் பண்ணிட்டீங்களா? ஆக்டெட் லா. ஆக்டெட் லா சொன்னது யாரு? லூயிஸ். இது என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகும்? 8 8 ஃபில் ஆகும்.
இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குது? ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது வாய்ஸ் கேட்காம அந்த மாதிரி இருக்கா? ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். இப்ப இந்த லூயிஸ் லா படி நம்ம வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இப்ப நைட்ரஜனுக்கு எழுதுறேன். நைட்ரஜனுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டாமிக் நம்பர் 7, 2,5 தானே எழுதுவோம். சரி, இப்ப 2,5 அப்படின்னு சொன்னா இதுக்கூட வேலன்சியை எப்படி எழுதணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். இணைதிறன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேயா? இப்போ நார்மலா நைட்ரஜன்ல வந்து புரோட்டான் எத்தனை இருக்கு சொல்லுங்க? புரோட்டான் 7 தானே? இப்பதானே சொன்னேன் புரோட்டான் 7, நியூட்ரான் நமக்கு தெரியாது, எலக்ட்ரானும் எத்தனைதான்? 7. சரியா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு சொன்னோம்? 5 எலக்ட்ரான் இருக்கும். சரியா? இப்ப லூயிஸ் லா படி இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால், அதாவது கடைசி வெளிக்கூடுன்னு சொல்லுவோம், அந்த கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5 தானே இருக்கு. லூயிஸ் லா படி கடைசி கூட்டுல எத்தனை இருந்தா ஸ்டேபிள்? 8 இருந்தா ஸ்டேபிள், அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் நைட்ரஜன் வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலை 8 ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும்? 3 எலக்ட்ரான் தேவைப்படும். கரெக்டா? அப்ப 8 மைனஸ் 5 ஆன்சர் என்ன? அதான் வேலன்சி. ஓகேயா? இப்ப இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 2 ஹீலியம், லித்தியம் எடுத்துக்கோங்க. 8 வந்து காமன் நம்பர், கான்ஸ்டன்ட் நம்பர். லித்தியம் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் என்ன லித்தியம்க்கு? 3 தானே? இப்ப லித்தியம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அதுக்கு அடுத்ததுல எத்தனை இருக்கும்? 1 தானே இருக்கும். அதுக்கு அடுத்த ஷெல்ல 1 தானே இருக்கும். இப்போ இதுல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எத்தனை இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எத்தனை இருக்கு? 1 தானே இருக்கு. அப்ப இதோட வேலன்சி என்ன? இதோட வேலன்சி வந்து 1 தான். ஓகேயா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 5 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை தன்னோட எடுத்துக்க தான் ட்ரை பண்ணும், அப்படிதானா? ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? வெளிக்கூட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 5 அதுக்கு கம்மியா இருக்கிற 3 அட்ராக்ட் தான் பண்ணும். ஆனா இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன கிடையாது, அவ்வளோ பவர் கிடையாதுல்ல. அப்ப எது கூட அது ரியாக்ட் ஆகும்போது இந்த ஒரு எலக்ட்ரான் ஈஸியா என்ன செய்யும்? வெளியே போயிடும். ஓகேயா? சோ இந்த வேலன்சி எப்படி டிசைட் பண்ணும்னா, கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் மோஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா நீங்க வேலன்சி 8ல இருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணி போடணும். சரியா? 8 மைனஸ் அவுட்டர் மோஸ்ட் நம்பர். ஓகேயா? அப்படி போட்டாதான் நமக்கு வேலன்சி கிடைக்கும். அப்படி இல்ல லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா 4னே வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென் 4 அண்ட் லெஸ் தென் 4. சரியா? லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அவுட்டர் மோஸ்ட் நம்பர் லெஸ் தென் 4 இருந்ததுன்னா வேலன்சி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேயா? 1 2 3 ஆர் 4 தான் வரும். லெஸ் தென் 4 இருந்ததுன்னா அதை அப்படியே போட்டுக்கணும். அவுட்டர் மோஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 4 இருந்ததுன்னா 8ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். அது என்ன ரீசன் சொன்னேன்னு புரிஞ்சுதா? வெளியே வந்து 4 எலக்ட்ரானுக்கு மேல இருந்துச்சுன்னா இது இன்னொரு ஆட்டம் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதுல இருந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஏன்னா இந்த 5 எலக்ட்ரான் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால. ஓகே, அதுக்கு தேவைப்படுறது இதை விட கம்மியான எலக்ட்ரான் தானே, அப்ப அது சேர்த்துக்க தான் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இதை 7 எலக்ட்ரானை கொண்டு வரதுக்கான பவர் இதுக்கு இருக்குமா? கிடையாது இல்ல. ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு 7 எலக்ட்ரான் கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? சோ அதனால N1 கிரேட்டர் தென் 4 இருந்ததுன்னா நீங்க அப்படியே வந்து சரி லெஸ் தென் 4 இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. கிரேட்டர் தென் 4 இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? 8ல இருந்து
மைனஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? சோ இதுதான் வேலன்சி. வேலன்சினா என்னன்னு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இணைத்திறன்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? லாஸ்ட் நம்பர் கொஸ்டின்ல என்ன நம்பர் லாஸ்டா இருக்கோ அது. எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இப்படி 7 பிரிச்சு எழுதியிருக்கோம் 2,5. ஏன் 2,5 எழுதியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இதுல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஓகே, அதுக்கு அடுத்தது 5. ஸோ 2,5. அந்த 5 8ல இருந்து மைனஸ் பண்ணிப்போம். ஆ 8 - 1 வராது. இதுல 1 தான் அப்படியே போடணும். அதுக்குதான் இங்க சொன்னேன் லெஸ் தேன் 4 இருந்தா 1 2 3 4 தான் ஆன்சர் வரும். கிரேட்டர் தேன் 4 இருந்தா தான் 8ல இருந்து மைனஸ் பண்ணணும். என்ன நம்பர் கேக்குறாங்களோ அது. இது காமனா சொல்லியிருக்கேன் நான். இப்ப நைட்ரஜனுக்குனா 5 மைனஸ் பண்றோம், கார்பனுக்குனா என்ன பண்ணணும் அப்படின்னு. லித்தியம்க்கு வந்து 1 ஆன்சர். இது எப்படி எழுதணும்னா 2,1. லித்தியம் வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? 2,1. போடக்கூடாது. 4 விட கம்மியா இருந்தா அதே ஆன்சர். ஓகேயா? 4 விட அதிகமா இருந்தாதான் 8ல இருந்து மைனஸ் பண்ணும். இல்ல 2,1 இருக்கா, இந்த 1 4 விட கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? சோ அப்படியே போடணும். புரியுதா? இது வந்து 4 விட அதிகமா இருந்தாதான் 8ல இருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணும். அடுத்தது நம்ம அட்டாமிக் நம்பர் நிறைய எழுதியிருக்கோம்ல, அது எல்லாத்துக்குமே எனக்கு வேலன்சி ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொன்னா சொல்லுங்க. இப்ப எல்லாமே வேலன்சி ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கேக்குற நம்பர் சோடியம்க்கு சொல்லுங்க. வேலன்சி என்ன போடுங்க? சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. இதை எப்படி பிரிப்பீங்க? 2,8 தான் வரணும். 8 வந்துருச்சுன்னா அது பேலன்ஸ் தனியா போடணும். புரியுதா? அப்ப 2,8,1. அப்ப இதோட வேலன்ஸ் என்ன? 1. இணைதிறன் வந்து 1. ஓகே, அடுத்தது நியானுக்கு சொல்லுங்க. நியானோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. அப்ப இது எப்படி பிரிப்பீங்க? 2,8, அவ்வளவுதான். சரி, அப்ப இதோட இணைதிறன் என்ன? இதோட இணைதிறன் என்ன? எப்படின்னா இதுல ஃபைனலா 8 தானே இருக்கு. 8 - 8 அப்ப என்ன வரும்? 0. கிரேட்டர் தென் 4 இருந்தா 8ல இருந்து மைனஸ் பண்ண சொன்னேன். இது 8 இங்க இருக்கு. சோ 8ல இருந்து 8 மைனஸ் பண்ணா அப்ப ஆன்சர் என்ன? 0. அடுத்தது மெக்னீசியம்க்கு சொல்லுங்க. மெக்னீசியம்க்கு வந்து 12. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 கண்டிப்பா எழுதணும், அப்புறம் 8 எழுதணும். 2 + 8 10 தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 இருக்குல்ல பேலன்ஸ். ஓகேயா? இப்ப கடைசி நம்பர் 2. இந்த 2 8 விட சின்னதா, சரி 4 விட கம்மியா தானே இருக்கு. அப்ப இதோட வேலன்ஸ் என்ன? 2 தான். அப்படியே தான் எழுதணும். அடுத்தது கால்சியம்க்கு சொல்லுங்க. கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20. இதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? 2, 8, மறுபடியும் 8 போடலாம்ல. 2, 8, 8, 2 8 10 8 18 மீதி 2 வருதா? இப்ப இதோட வேலன்ஸ் என்ன? 2 தான். கார்பனுக்கு வந்து என்ன வரும்? அட்டாமிக் நம்பர் 6. இப்ப இதை எப்படி எழுதுவோம்? 2, 4. இங்க என்ன இருக்கு? 4. 4 வந்தா என்னப்பா போடணும்? 4 தான். 4க்கு மேல இருந்தாதான் 8ல இருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். சோ வேலன்சி வந்து 4.
புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் குளோரின். குளோரினுக்கு என்ன? அதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? குளோரினுக்கு குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17 தானே, அதோட வேலன்சி என்ன வரும் சொல்லுங்க? 2, 8, 7. சரி, இப்ப இதுக்கு வந்து வேலன்சி என்ன? இந்த கடைசி நம்பர் 7 8 விட சரி 4 விட எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப இது 8ல இருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணா 1. சோ இதோட வேலன்சி வந்து 1. அடுத்தது ஃப்ளூரின். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. இதுக்கு எப்படி எழுதுவீங்க? 2, 7. அப்ப இதுல கடைசி நம்பர் 7. 7 8 மைனஸ் 7 1. ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? 2, 6. கடைசி நம்பர் என்ன? 6. 6னா என்ன பண்ணும்? 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணும் 2. ஸோ வேலன்சி வந்து 2. பாஸ்பரஸ் சொல்லுங்க, என்ன வரும்? பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15. ஓகேயா? இதோட வேலன்சி என்ன வரும்? 2, 8, 5. 5 வந்து 8 4 விட பெருசு தானே, அப்ப 8 மைனஸ் 5 என்ன? 3. அலுமினியம் சொல்லுங்க, அலுமினியம் என்ன வரும்? 13. அலுமினியம் வந்து 13. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2, 8, 3. அப்ப ஆன்சர் என்ன? 3. புரியுதா? வேலன்சி கண்டுபிடிக்க தெரியுதா எல்லாருக்குமே? ஆமா. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வேலன்சி இப்ப கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எதுவும் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆனா எப்படி ரியாக்ட் ஆகும் அது சொல்றதுக்கு தான் நம்ம இதுவரை வேலன்சிங்கிறத பத்தி படிச்சோம். ஓகேவா? இப்போ மெட்டல் நான் மெட்டலுக்கு நான் எக்ஸாம்பிளா சோடியமும் குளோரினும் எடுத்துக்க போறேன். மெட்டல் வந்து எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கலாம். நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம்? குளோரின். சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. ஓகேயா?
சோடியம்க்கு வந்து இங்க என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், அப்புறம் எத்தனை இருக்கும்? 8 இருக்குமா? ஓகே, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? இது சோடியம்க்கு. குளோரின்க்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இதுல 2 இருக்கும், அப்புறம் 8. ஓகே, அதுக்கு அடுத்து அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். இப்ப குளோரின் வந்து 8ஆ மாறதுக்கு அதுக்கு எத்தனை தேவை? ஓகேயா? இந்த குளோரின் வந்து இதுக்கு வந்து 1 எலக்ட்ரான் தேவை. 1 எலக்ட்ரான் இந்த இடத்துல அது வந்துருச்சுன்னா அது 8ஆ மாறிடும். 8ஆ இருந்தா அது என்னன்னு சொன்னோம்? ஸ்டேபிள். ஓகே, அதுல இருந்து ஈஸியா யாராலையும் எலக்ட்ரானை பிரிச்சு கொண்டு போக முடியாது. பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும் 8ஆ இருந்துச்சுன்னா. இப்போ வந்து இந்த 2 8 இந்த சோடியம்ல இருந்து யாருமே பிரிக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்ஃபில்டா இருக்கு, அப்படிதானே? இங்க 2 எலக்ட்ரானுக்கு தான் கேப், ஸோ 2 இருக்கு. அடுத்து 8 எலக்ட்ரான்னா 8 இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த 1 எலக்ட்ரான் ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கா? அப்ப என்ன ஆகும்னா இந்த சோடியமோட இது வந்து நேச்சர் என்ன ஆயிடும்னா 1 எலக்ட்ரானை எதுக்கு கொடுத்துடும்? குளோரினுக்கு கொடுத்துடும். ஓகேவா? அப்ப குளோரின் ஈஸியா இந்த கொடுக்குற எலக்ட்ரானை என்ன செஞ்சுக்கும்? வாங்கிக்கும். அப்படி வாங்கும் போது ரெண்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும், ஒரு பிணைப்பு உண்டாகும். ஸோ அந்த பிணைப்பு தான் அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அயனி பிணைப்பு. அந்த அயனி பிணைப்பு உருவாகும் போது என்ன நடக்கும்னா ரெண்டுக்கும் வந்து சார்ஜ் கிரியேட் ஆகும், பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்ப இதுல எது பிளஸ்ஸா இருக்கும்னா Na வந்து என்னவா இருக்கும்? பிளஸ், Cl வந்து என்னவா இருக்கும்? மைனஸ். இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க நான் சொல்றத. இல்ல Na இருக்குல்ல, Na ஓட அட்டாமிக் நம்பர் என்ன இருந்துச்சு? 11. அப்ப இதுல எலக்ட்ரானும் எத்தனை இருந்துச்சு? 11. புரோட்டானும் எத்தனை இருந்துச்சு? 11. இப்போ 1 எலக்ட்ரானை இது என்ன செஞ்சிருச்சு? குளோரினுக்கு கொடுத்துருச்சா? அப்ப 1 எலக்ட்ரான் மைனஸ் பண்ணிட்டா இப்ப இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 10 தான் எலக்ட்ரான் இருக்கும். ஆனா புரோட்டான் வந்து இப்பவும் எவ்வளவுதான் இருக்கும்? 11 தான் இருக்கும். புரோட்டானோட சார்ஜ் என்ன? பிளஸ். எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? அப்ப இதுல எது டாமினேட் பண்ணும்? புரோட்டான். அதனாலதான் இதுக்கு என்ன சார்ஜ்? பிளஸ் சார்ஜ். புரியுதா? புரோட்டான் வந்து 11 இப்பவும் இருக்கு, இல்ல எலக்ட்ரானை விட புரோட்டான் கவுண்டிங் அதிகமா இருக்கு. ஸோ அதனால சோடியம்க்கு வந்து என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இதே இங்க இங்க வாங்க, குளோரினுக்கு வந்து ஸ்டார்டிங்ல புரோட்டானும் 17 தான் இருக்கும், எலக்ட்ரானும் எத்தனை தான் இருக்கும்? 17. இப்ப இதுல என்ன ஆயிடுச்சு? 1 எலக்ட்ரானை இது எது கூட வந்து வாங்கிடுச்சு? சோடியம்ல இருந்து வாங்கிடுச்சு. அப்ப எலக்ட்ரான் இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 18 ஆயிடுச்சு. அப்ப இதுல எது டாமினேட் பண்ணும்? எலக்ட்ரான் தானே அதிகமா இருக்கு, அதனால இதுக்கு சிம்பல் என்ன? மைனஸ். புரியுதா? சோ இந்த பிளஸும் மைனஸும் பக்கத்துல வர்றதுனாலதான் என்ன பாண்ட் கிரியேட் ஆகுது? அயனிக் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? சோ இதனாலதான் இந்த சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இதுதான் மெட்டல் அண்ட் நான் மெட்டலோட ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் அப்படியே பாயிண்ட்ஸா எழுத போறோம், அவ்வளவுதான். Sodium has 1 electron in its outermost shell. If it loses the electron from its M shell, மூணாவதா இருக்கிற ஷெல் பேர் என்ன? M shell. Then its L shell now becomes stable octet. சோடியம் தனது கடைசி வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ளது. அது அந்த எலக்ட்ரானை ஒருவேளை இழந்தால் அதன் இரண்டாவது எலக்ட்ரான் கூடானது நிலைப்புத்தன்மை கொண்ட 8 எலக்ட்ரான் கொண்டதாக மாறும். ஓகே, ஸோ அப்படி மாறுறதுனால அது வந்து ஸ்டேபிளா இருக்க தான் ட்ரை பண்ணும். அந்த ஒரு எலக்ட்ரான் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அது எது கொடுக்க எப்பவுமே கொடுக்க ரெடியா தான் இருக்கும். அப்படி ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால என்ன ஆகுது? நம்ம சொன்னோம் இல்லையா, 11 வந்து இப்பவும் 11 புரோட்டான் இருக்க தான் செய்யும். எதுதான் கம்மியாகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், the nucleus of this atom still has 11 protons, but the number of electrons has become 10. So there is a net positive charge giving us a sodium cation. Important question. Na plus. Sodium cation Na plus. Plus வந்து மேல வரணும்.
சோடியத்தின் உட்கருவில் தற்போதும் 11 புரோட்டான்களே உள்ளது. ஆனால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10 குறைகிறது. இதனால் சோடியம் அணு நேர்மின் தன்மையை பெறுகிறது. இதே மாதிரி குளோரின் எழுதிக்கோங்க. குளோரின் has 7 electrons in its outermost shell. Outermost shell, and it requires one more electron to complete its octet. After gaining an electron, the chlorine atom gets a new negative charge its nucleus has 17 protons and there are 18 electrons in its KLM shells. This gives us chlorine anion. Chloride anion Cl minus. So minus வந்து மேல வரணும். இந்த அயான்ஸ் பேரு நம்ம நோட் பண்றோம்ல, அது பாத்தீங்களா? பிளஸ் வந்தா என்ன சொல்லணும்? கேட்டயான். மைனஸ் வந்தா ஆனயான். ஓகேயா? குளோரின் தன்னுடைய வெளிக்கூட்டில் 7 எலக்ட்ரானை கொண்டுள்ளது. அது நிலைப்பு தன்மை பெற 1 எலக்ட்ரான் தேவைப்படுகிறது. அந்த 1 எலக்ட்ரானை பெற்ற பின்பு அதன் உட்கருவில் 17 புரோட்டான்களும் அதன் ஆர்பிட்டால்களில் 18 எலக்ட்ரான்களும் உள்ளன.
இதனால் குளோரின் எதிர்மின் அயனியாக மாறுகிறது. ஸோ அதான் இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டும் வந்து ஆப்போசிட் சார்ஜா இருக்கிறதுனால ஈஸியா என்ன செய்யும், பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணும். அந்த பாண்டுக்கு பேரு தான் என்ன பாண்டுன்னு சொன்னேன், அயானிக் பாண்ட். ஓகேயா? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஃபோர்ஸோட பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த பாயிண்ட் அடுத்தது நோட் பண்ணிக்கலாம். இது எழுதியாச்சா எல்லாரும்? Sodium and chloride ions held by strong electrostatic force of attraction. Electrostatic force of attraction. இது வந்து நிலைமின் கவர்ச்சி விசைன்னு சொல்லுவோம். சோடியம் மற்றும் குளோரின் அயனிகள் நிலைமின் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டுள்ளது. This bond is known as ionic bond. இந்த பிணைப்புக்கு பெயர் அயனி பிணைப்பு. இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பெயர் அயானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது அயனி சேர்மங்கள். இப்ப சோடியமும் குளோரினும் சேர்ந்து என்ன உருவாகுது, சோடியம் குளோரைடு உருவாகுதுல, அந்த சோடியம் குளோரைடு என்னன்னு சொல்லுவோம், அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The compounds formed in this manner by the transfer of electrons from a metal to non-metal. In this manner by transfer of electrons from metal to non-metal is known as ionic compound or electrovalent compound. Important question. Electrovalent compound. What is mean by electrovalent compound? It is nothing but ionic compounds. உலோகத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் அலோகத்திற்கு மாற்றப்படுவதால் உருவாகும் சேர்மங்களுக்கு பெயர் அயனி சேர்மங்கள் அல்லது மின் இணைதிறன் சேர்மங்கள். ஓகேயா? சோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா, எந்த ரெண்டுக்கும் இடையில, மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில தான் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், அயானிக் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லாமா அப்படின்னு கேட்டா, மெக்னீசியம் குளோரைடு. அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா, மெக்னீசியம் குளோரைடு. மெக்னீசியம் குளோரைட்ல என்ன பாண்ட் இருக்குன்னு கேட்டாலும் என்னதான்
ionic bond. ஓகே, அடுத்தது அயனி சேர்மங்களுடைய பண்புகள். இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்? தண்ணியில கரையுமா, கரையாதா, மெல்ட் ஆகுமா, பாயில் ஆகுமா, அது மாதிரி உள்ள பாயிண்ட்ஸ் அது வந்து நோட் பண்ணிக்கலாம். ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் அடுத்த டாபிக். அயனி சேர்மங்களின் பொதுவான பண்புகள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, அயனி காம்பவுண்ட்ஸ் ஆர் வந்து சாலிட்ஸ். அது எப்பவுமே சாலிடா தான் இருக்கணும், சாலிடா தான் இருக்கும். அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் ஹையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, they are solids. They have high melting and boiling points. Generally soluble in water and insoluble in solvent. பொதுவா தண்ணியில கரையும், ஆனா சால்வெண்ட்னு சொல்லக்கூடியதுல கரையாது. சால்வெண்ட்ஸ்னா கெரசின், பெட்ரோல், இது மாதிரி, அது மாதிரி இதுல கரையாது. Insoluble in solvents such as kerosene, petrol. இவை பொதுவாக திட பொருட்களாக இருக்கும். அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. நீரில் நன்கு கரையும், ஆனால் மண்ணெண்ணெய் மற்றும் பெட்ரோல் போன்ற கரைப்பான்களில் கரையாது. ஓகே, இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமான்னு கேட்டா நம்ம சொல்ற பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து சால்ட் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. வெறும் உப்பு இருக்குல்ல, வெறும் உப்புல வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா? ஆனா அதே இது தண்ணியில கரைச்சு சொல்யூஷனா வச்சிருந்தா கரண்ட் என்ன ஆகும்? பாஸ் ஆகும். ஓகேயா? ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, ஆனா லிக்விட் ஸ்டேஜ்ல கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் அடுத்த பாயிண்ட். Ionic compounds in the solid state do not conduct electricity. Do not conduct electricity, but this is possible in the molten state.
உருகிய நிலை அல்லது சொல்யூஷன். அயனி சேர்மங்கள் திட நிலையில் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் திரவ நிலையில் கரைசலாக உள்ள போது மின்சாரத்தை கடத்தும். அவ்வளவுதான் அயானிக் காம்பவுண்டோட பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம்? அது வந்து சாலிடா இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். அப்புறம் அது வாட்டர்ல கரையும், ஆனா எதுல கரையாது? கெரசின் அண்ட் பெட்ரோல்ல கரையாது. இன்னொரு பாயிண்ட் வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். எப்ப மட்டும்தான்? மால்டன் ஸ்டேட் கரைஞ்சிருக்கும் போது மட்டும்தான். ஓகேவா? மற்ற ஸ்டேட் சாலிட்ல என்ன செய்யாது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல மெட்டல்ஸ் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அது மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா அது முடிஞ்சிடும். கோல்டு பத்தி சொல்லுங்க. பியூர் கோல்டுனா அது எவ்வளவு கேரட்? பியூர் கோல்டு அப்படிங்கிறது எத்தனை கேரட்? 24 கேரட். ஸோ இந்த கேரட்னு சொல்லக்கூடியது எதோடைய மெஷர்மெண்ட்? பியூரிட்டி ஆஃப் கோல்டு. ஓகே, தங்கத்தோட தூய தன்மையை அறிவதற்கு உதவும் அலகுதான் என்னது? கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூய்மையான தங்கம் என்பது எத்தனை கேரட்? 24 கேரட். ஓகே, இந்த கோல்டுல வந்து வேற ஏதாவது இருக்கா? 22 கேரட் இருக்கா? இருக்கு. 22 கேரட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? 22 கேரட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ். நகை செய்யறதுக்கு பயன்படுவது என்னது? 22 கேரட். Twenty-two carat is used to make ornaments. இருபத்தி ரெண்டு கேரட். ஓகேயா? இதுல 22 கேரட் அப்படின்னு சொன்னா அப்ப 24 தானே தூய்மையான தங்கம். 22 கேரட்னா மீதி 2 கேரட் எது என்ன சேர்க்கிறாங்க? காப்பர் சேர்ப்பாங்க. சரியா? சோ அதை பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. 2 கேரட் 2 parts of copper or silver. Silver is mixed. இரண்டு பகுதி காப்பர் அல்லது சில்வர் சேர்க்கப்படுகிறது. இதே நம்ம வந்து 916ன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அது என்னது ஆக்சுவலா? இதுல வந்து 22 கேரட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கு அப்படின்னா 91.6%. Percentage of gold in 22 carat 91.6%. 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் அளவு வந்து 91.6%. ஓகேவா? இதுதான் 916 கேடிஎம்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? 916 கேடிஎம் நகைகள் சொல்றதுக்கான ரீசன் அந்த 91.6% வச்சுதான் சொல்றோம். ஓகேயா? சோ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா மெட்டல்ஸ் அலாய்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அலாய்ஸ்னா என்ன? 2-3 மெட்டலை சேர்த்து மிக்ஸ் பண்ணா அதுக்கு பேர் என்ன? அலாய்ஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய அலாய் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அலாய் எவர் சில்வர்னு சொல்றோம்ல, சில்வர் பாத்திரம்.
அது வெள்ளி பாத்திரமா? இல்ல இல்ல. அது ஏன் இப்ப சில்வர்னு சொல்றோம்? ஸ்டீல் கிடையாது. ஸ்டீல்னா இரும்பு. இரும்பு மிக்ஸ் ஆயிருந்தாதான் ஸ்டீல். ஸோ எவர் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்துல என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க? சில்வர். சில்வர் மிக்ஸ் பண்ணுவாங்களா? அலுமினியம், டின்னு, வெள்ளியம் சேர்ப்பாங்க. ஓகேயா? இந்த மாதிரி சேர்த்துதான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பித்தளை சொல்றோம்ல, பித்தளை பாத்திரம், இதுல எல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரதான் அலாய்ன்னு சொல்லுவோம். அந்த அலாய் பத்தின பாயிண்ட் ஒன்று இருக்கு, அது நம்ம அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அது மாதிரி இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அது மேல என்ன பூசுவாங்க? பெயிண்ட் அடிப்போம். நம்ம நார்மலா இரும்பு வச்சிருந்தோம்னா பெயிண்ட் அடிப்போம் துருப்பிடிக்காம இருக்க. ஆனா அதுல ஒரு கோட்டிங் போடுவாங்க. அது என்ன கோட்டிங் அப்படின்னா ஜிங்க். ஜிங்க் கோட்டிங் போட்டா இரும்பு என்ன ஆகாது? துருப்பிடிக்காது. அது எப்படி அந்த கோட்டிங் போடுறாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸை கிளியரா படிச்சுட்டு வாங்க. மீதி உள்ளதை நாளைக்கு. தேங்க்யூ.